தங்கமுன்னு ஊரு ஒன்ன மேல தூக்கி வைக்கும், திண்டுக்கல் பூட்டு 2 மாட்டி பூட்டி வைக்கும், விட்டுவாடி ராசாத்தி. என்னங்க இவ்வளவு நாளாச்சு உங்க குரலை கேட்டு. எங்க இத்தனை நாள் எனக்கு போன் போடவே இல்ல. நீங்க நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எவனுக்கு தெரியும், நானே உன் கூட தானே இருக்கேன். என்னங்க கணிக்கணியா, வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஆமா, நீ ஏன் போயிட்டு ஒரு போன் கூட போடல? ஐயோ மன்னிச்சுக்கிடுங்க. நீங்க எத்தனையோ வாட்டி சொன்னீங்க போன் நம்பரை ஒரு பேப்பர்ல எழுதிட்டு போனு. ஆனா நான் தான் கேட்கவே இல்ல. லூசு மாதிரி ட்ரெயின் ஏறி வந்துட்டேன். கடைசியில ஒரு நம்பர் மாத்தி போயிருச்சுங்க. என்னல சொல்ற? ஒரு நம்பரை மறந்து புட்டியா? ஆமாங்க, ஒரு நம்பர் மறந்து போயிருச்சு. அதான் இப்ப ராக்கெட் வழியா உங்க நம்பர் வந்துச்சு, எடுத்து போன் போட்டு. என்னங்க எப்படிங்க ராக்கெட் வழியா உங்க போன் நம்பர் வந்திருக்கு? எப்படிங்க அது நடந்திருக்கும்? ஐயோ, மாட்டிக்கிட்டோமே. ஐயோ, என்ன பண்றதுன்னு தெரியலையே. முத்து சமாளிடா. அது எப்படியே வந்துட்டு போதே. இப்ப அதுவா முக்கியம். நல்ல வேலை உனக்கு போன் நம்பர் கிடைச்சிச்சு, நீ போன் அடிச்ச. இல்லனா நான் எவ்வளவு நாளா வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? நீ அங்க பத்திரமா போய் சேர்ந்துட்டியா இல்லையான்னு தெரியாம எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தது தெரியுமா? ஆமாங்க, நான் கூட நினைச்சுக்கிட்டே இருந்தேன். இங்க பத்திரமா வந்து சேர்ந்தது நம்ம போன் போட்டு கூட சொல்லலையே, அவங்க பயந்துகிட்டு இருப்பாங்கன்னு. நான் ஒரு நம்பரை மாத்தி போன் போட்டேன். அது வேற யாருக்கெல்லாம் போயிருச்சு. அதுல இருந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாவே இருந்ததுங்க. எவ்வளவு நாள் சரியா சாப்பிடாம தூங்காம இருந்தேன் தெரியுமா? இப்பதான் எனக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்குங்க. சரி சரி கணிக்கணியா, வருத்தப்படாத. அதான் இப்ப பேசியாச்சுல, இதுக்கப்புறம் நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கணும், சரியா? சரிங்க. சரி, இதான் ஒரு ரூம்குள்ள இருக்கிற போன் நம்பரா? நான் குறிச்சு வச்சுக்கிறேன். ஆமாங்க, இதான் என் ரூம்ல இருக்கிற போன் நம்பரு. குறிச்சு வச்சுக்கிடுங்க, அடிக்கடி கூப்பிடுங்க. கண்ணிக்கணியா பின்னாடி பள்ளி. ஹே கண்ணிக்கணியா, ஏன் பின்னாடி பள்ளியில பள்ளி பள்ளி பள்ளியா? போயிருச்சுங்க. நல்ல வேலை சொன்னீங்க. என்னங்க, ஆமா எனக்கு பின்னாடி பள்ளி இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஐயோ, எங்கிட்ட போனாலும் கேட்டு போட்டாலே. கடவுளை இப்ப எப்படி சமாளிக்கிறது? சரி, எவ்வளவோ சமாளிச்சிட்டோம், சமாளிப்போம். அது 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 வந்து கணிக்கணியா, நீ போன்ல பேசிட்டு இருக்கும் போதே பின்னாடி பள்ளி சத்தம் பலமா கேட்டுச்சு. அப்பவே தெரியும் பள்ளி உன் பக்கத்துலதான் இருக்குன்னு. அதான் சொன்னேன். எல்லாம் ஒரு யூகம் தான். அப்படிங்களா? ரூமுக்குள்ளே உட்கார்ந்து இருக்கிறேன், எனக்கு சத்தமே கேட்கல பாருங்களேன். கலாய்க்கிறாளா இல்ல நல்லா பேசுறாளா? சரி, என்ன கர்மமோ. முத்து, இது நல்லதுக்கு இல்ல, சீக்கிரம் பேசிட்டு வை. இப்படியே பேசிக்கிட்டு இருந்தேன்னா நான் ஒரு ரூமுக்கு வெளியே தாமா நிக்கிறேன், நீயே போட்டு கொடுத்துருவ. என்னங்க? சொல்லுமா சொல்லுமா. என்னங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நானு ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஜெயிச்சிட்ட, அதானே? ஆமாங்க. ஆனா அது எப்படி உங்களுக்கு தெரியும்? சோத்தலி அடி வாங்கியாச்சு, சேத்தலி அடி வாங்கியாச்சு. வாய மூட்ரா, குரங்குன்ற மாதிரி இருக்கடா. டேய், நீயா ஏடா வாலண்டியரா போய் மாட்டிக்கிற? கடவுளே. இல்ல கணிக்கணியா, நீ ஜெயிச்சிருவேன்னு உலகத்துக்கே தெரியுமே, அதை வச்சுதான் சொன்னேன். ஜெயிச்சுட்டு தானே? அட என்னங்க நீங்க நேர்ல பாக்குற மாதிரி எல்லாத்தையுமே அப்படியே சொல்றீங்க. ஆமாங்க, நான் ஜெயிச்சிட்டேனுங்க. உண்மையை சொல்லணும்னா ஒரு மேட்ச்ல நீங்க கூடவே இருக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குதுங்க. அந்த மேட்சை ஜெயிச்சு அந்த கப்பை உங்ககிட்ட கொடுக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குது. ஆனா என்ன பண்றது, நீங்க தான் என் கூட இல்லையே. ஆனா ஃபர்ஸ்ட் மேட்ச் முடிஞ்சு கப்பு வாங்கும் போது உங்களை தான் நினைச்சுக்கிட்டேன். என்ன பண்றது கணிக்கணியா, சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கு. ஆமாங்க. சரி, அத்தைட்ட கொடுங்க, ஒரு வார்த்தை பேசிக்கிடுறேன். அத்தாடி, அடுத்த விஷயத்துக்கு சமாளிக்கணுமா? ஒரு மனுஷன் அவன் வாழ்க்கையில எத்தனை தாண்டா சமாளிப்பான்? கணிக்கணியா, எங்க அம்மா ரேஷனுக்கு போயிருக்குது. ஓ அப்படிங்களா? சரி, மாறன் தம்பிட்ட கொடுங்க, நான் அவங்கள்ட்ட யாவது பேசுறேன். மாற, ஆமா சொல்லணும்னு நினைச்சேன். மாற சென்னைக்கு போயிருக்கான். சென்னைக்கா? எதுக்குங்க? அது இந்த டாக்டருக்கு படிக்கணும்னா அதுக்கு ஏதோ பரிச்சு இருக்குதாமே. ஆமாங்க, நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணணும். அதுக்கு ஏதோ கோச்சிங்கா. அதனால பொன்னி, மாற, அள்ளி, அன்பினியா எல்லாரும் போயிருக்காங்க. ஓ, ஸ்கூல் மூலியமா போயிருக்காங்களா? சரிங்க, வரதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? இன்னும் 20 நாள் இருக்கு கணிக்கணியா. சரிங்க. அப்புறம் நாளைக்கு 2வது மேட்சுங்க. தெரியும். நல்லா விளையாடிட்டு வாமா, நல்லா விளையாடிட்டு வா. என்னங்க, நேர்ல பேசுறதை விட போன்ல நல்லா பேசுறீங்க. குரல் எல்லாம் நல்ல மாற்றம் தெரியுதுங்க. ஆமாங்க, தெரியத்தானே செய்யும். அப்படி வந்து சிக்கிக்கிட்டனே. சரிங்க. சரிம்மா, நீ போய் வேலையை பாரு, எனக்கும் சோலி கிடக்குது, நானும் கிளம்புறேன். சரிங்க. வேம்பண்ண வீராவெல்லாம் கேட்டேன்னு சொல்லுங்க. சரி கணிக்கணியா, மறக்காம சொல்லிவிடுறேன். சரி, நான் நைட்டு தூங்கும் போது உனக்கு இதுக்கு போன் அடிக்கிறேன். சரிங்க. உங்ககிட்ட பேசினதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அடிக்கடி போன் போடுங்க.
ராத்திரிக்கு தூங்கும் போது கூப்பிடுங்க. பிறகு நாளைக்கு காலையில மேட்ச் ஆடுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட பேசிட்டு போறேன். ம் சரிம்மா. சரிங்க, வச்சுட்டுமா? ம் சரி கணிக்கினியா, வச்சிரு. பார்த்து பத்திரமா இரு. நீங்க என் கூடவே தானே இருக்கீங்க, நான் பத்திரமா தாங்க இருப்பேன். எது கண்டுபிடிச்சிருப்பாளோ? என்னம்மா சொன்ன? கூடவே இருக்கேனா? என் மனசுல என் கூடவே தானே இருக்கீங்க, அப்ப நான் பத்திரமா தானே இருப்பேன், அதை சொன்னேன். சபா உசுர வாங்குறாயா? ஓ அப்படி சொன்னியா? சரி சரி சரிம்மா, பார்த்து பத்திரமா இரு. வைக்கிறேன். ம் சரிங்க. சிரிப்பு மயங்குற வானத்தின் நிலவுதான் என்று பூக்குது. நாங்காலி நாங்காலி மொத்தமா சேர்த்து நாங்காலி. மேம் போலாமா மேம்? ம் போலாம் பிரின்சி. ஆமா, ஆதித்யா உண்மையாவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொன்னாரா? ஆமா மேம். இல்ல எதுக்கு கேக்குறேன்னா, இது வரைக்கும் யாருமே என்ன போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் வர சொன்னதே இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் ஆதித்யா சொல்லிருக்காரு, அதான் கேட்டேன். இல்ல மேம், நேத்து ஃபோன் காலே சொல்லி பார்த்தேன் நீங்க வீட்டுக்கு வாங்கன்னு. ஆனா அவரு உங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா டைரக்டா போலீஸ் ஸ்டேஷன் வாங்கன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டாரு. அவன் எதுக்கு அப்படி பேசியிருப்பான்னு எனக்கு தெரியும். என் மேல இருக்கிற கோவத்திலையும் என்ன பழி வாங்கணுன்ற எண்ணத்திலையும் தான் பேசியிருக்கான். சரி பரவாயில்ல, எனக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னா நான் அவனை தேடி போய் தான் ஆகணும். சரி வா போலாம். ம் ஓகே மேம். மேம் மேம் அங்க பாருங்க. பிரின்சி பிரின்சி என்னாச்சு? மேம் மேம் அங்க பாருங்க மேம், மறுபடியும் அதே ஆள் வந்து அதே மாதிரி எழுதிட்டு போயிருக்காங்க மேம். மேம் என்ன மேம் இது? நம்ம வீட்டுக்குள்ள இருக்கும்போது யாரு மேம் இந்த வேலையெல்லாம் பண்றா? மேம் ரொம்ப பயமா இருக்கு மேம். ஏய், நான் பயப்படுறதுல ஒரு நியாயம் இருக்கு, நீ எதுக்கு பயப்படுற? உங்களோட தானே மேம் நானும் இருக்கேன், என்னையும் சேர்த்து போட்டு தள்ளிட்டாங்கன்னா அதான் மேம் பயமா இருக்கு. ஓ அப்ப நீ எனக்கு என்ன ஆகுதுன்னு நினைச்சலாம் பயப்படல. ஐயோ மேம், இப்ப அதுவா ரொம்ப முக்கியம் மேம். ரொம்ப பயமா இருக்கு, ஏதாச்சும் பண்ணுங்க. நானே இங்க குழம்பி போயிருக்கேன். எனக்கு அந்த ரத்தத்தை பார்த்தாலே ஒரு மாதிரி ஆகுது. எனக்கும் பிளட்டுக்கும் ஆகவே ஆகாது. நான் பிளட்டுக்கு ரொம்ப பயப்படுவேன்னு யாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் இப்படி மறுபடியும் வந்து எழுதிட்டு போறாங்க. ஐயோ யாரா இருக்கும்? இவ்ளோ சிசிடிவி கேமராஸ், இவ்ளோ செக்யூரிட்டிஸை தாண்டி வந்து எழுதுறாங்கன்னா யாருன்னு எனக்கு புரியவே இல்ல. ஐயோ அதான் மேம் என்னன்னு தெரியல. மேம் எனக்கு ஒரு 10 நாள் லீவ் தரீங்களா? நான் ஊருக்கு போயிட்டு வரேன். 10 நாள் லீவா? ஏ பிரின்சி, என்ன நடந்துகிட்டு இருக்கு? 10 நாள் லீவ் கேட்டு ஜாலியா போய் ஊர்ல உட்காந்துட்டு வரலான்னு பாக்குறியா? இரு ஒரு நிமிஷம். சிசிடிவி கேமராலையும் யாரும் மாட்டல. என் ரூம்குள்ள வர பெர்மிஷன் உனக்கு மட்டும்தான் இருக்கு. என் கூட க்ளோஸா என்னோட மேட்டர்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்றது, என்னோட வீக்னஸ், என்னோட ஸ்ட்ரென்த், அது எல்லாமே நீ மட்டும்தான். மேம் அதுக்கு எனக்கு ரத்தத்தை பார்த்தாலே அலர்ஜி, பயம்னு உனக்கு நல்லா தெரியும். அப்ப இதெல்லாம் எழுதுனது நீதானே? மேம் என்ன பேசுறீங்க? நான் எதுக்கு இதெல்லாம் எழுதணும்? சாலரி இன்கிரிமெண்ட் கேட்டல, நான் உனக்கு பண்ணி தர மாட்டேன்னு சொன்னேன். அதனால கூட எழுதிருக்கலாம்ல. ஐயோ மேம், நான்லாம் அப்படி எழுதல மேம். நீங்க ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. நானே எழுதிட்டு நானே டிசிபி சாருக்கு கால் பண்ணுவேனா? நேத்து தானே மேம் கால் பண்ணேன். அவர் தானே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொன்னாருன்னு அந்த இன்ஃபர்மேஷனை நான் தானே உங்ககிட்ட சொன்னேன். அப்புறம் எப்படி மேம் நானே எழுதிருப்பேன்? ஆமால, நீ தானே டிசிபி ஆதித்யாக்கு கால் பண்ணி சொன்ன. அப்புறம் எப்படி நீ எழுதிருப்ப? அதுதான் மேம் நானும் கேக்குறேன். நான் எப்படி எழுதிட்டு நானே டிசிபி சாருக்கு கால் பண்ணி சொல்லுவேன்? உங்களுக்கு ரத்தத்தை பார்த்தோனே மூளை கொஞ்சம் மழுங்கி போயிருச்சு மேம், அதான் இப்படி கண்டதெல்லாம் யோசிக்கிறீங்க. ஏய் மேம் இல்ல, என்னையவே சந்தேகப்பட்டு சொல்றீங்களே அதுக்கு சொன்னேன். வாங்க மேம், சார் கிட்டே போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். வீட்டுக்குள்ள நிக்கிறதுக்கே பயமா இருக்கு மேம். நம்மளுக்கே கண்ணை விரல விட்டு ஆட்டி வந்து எழுதிட்டுலாம் போறாங்கன்னா கண்டிப்பா நம்மள என்ன வேணாலும் பண்ணலாம் மேம். எனக்கு ஒண்ணுமே புரியல, என்னதான் நடக்குது? சரி வா, டிசிபியை போய் பார்த்துட்டு வரலாம். வாங்க மேம் போலாம். எப்படி கெத்தா சுத்திக்கிட்டு இருந்த என்ன 2 நாள் இப்படி கதிக்கலக வச்சுட்டாங்களே. அவங்க மட்டும் யாருன்னு தெரியட்டும், அப்புறம் இருக்கு எல்லாத்தையும் வீசி விளாசிடுறேன். என்ன ராகவன், கண்ணுக்கிணையால பேசியே கௌத்தரன்ட்டு போன, என்னாச்சு? சார், நீங்க சொன்ன மாதிரி அவ ஒன்னும் சாதாரண ஆள் கிடையாது. ரொம்ப திமிரு பிடிச்சவ சார். அதான் சொன்னேனே ராகவன், அவகிட்டலாம் பேசிலாம் கவுக்க முடியாது. வேற ஏதாவது வழிதான் பார்க்கணும். பெரிய கராத்தே சாம்பியனுங்கிறீங்க, அடிச்சும் அவளை சமாளிக்க முடியாது. வேற என்னதான் சார் பண்றது? இங்க பாரு, நான் சொல்ற மாதிரி செய். நாளைக்கு காலையில 9 மணிக்கு டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. 8 மணிக்கெல்லாம் கிரவுண்ட்ல வந்து எல்லாரும் அசம்பிள் ஆயிருவாங்க.
அதுக்கு அவ ஒரு 5-6 மணிக்காவது எந்திரிச்சு கிளம்பினாதான் 8 மணிக்கு அவங்க வந்து நிக்க முடியும். அதுக்குள்ள அவ எந்திரிச்சு கிளம்புற கேப்புக்குள்ள அவளை கடத்திரு. எது கடத்திரவா? ஆமாண்டா, வேற எந்த வழியிலயும் போய் கொன்னுக்கு நீ ஜெயிக்க முடியாது. முதல் மேட்ச்ல தான் தப்பிச்சிட்டா, இப்ப 2வது மேட்ச்ல தொக்கா என்கிட்ட மாட்ட போறா. அவ இதுக்கப்புறம் எந்த மேட்சையுமே விளையாடவே முடியாது. 2வது மேட்ச் விளையாடவும் கூடாது. சார் இப்போதைக்கே சொல்றீங்க, நாளைக்கு யாரு கடத்தினா என்னன்னு வரும்போது என் பேர்ல மாட்டிக்கோ. டேய், அதெல்லாம் ஒண்ணும் நீ கவலைப்பட வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். இது நான் மேனேஜ் பண்ற அகாடமி, அதனால எந்த பிரச்சனையும் வராது. ம் சரிங்க சார். இங்க பாரு, கடத்தி கயிறு போட்டு கட்டி வச்சிரு, வாயிலையும் துணிய வச்சு அடிச்சிரு. எக்காரணத்துக்கு கொண்டும் அவளை யாரும் காப்பாத்தவும் வரக்கூடாது, அவளும் தப்பிச்சும் போயிடக்கூடாது. என்ன புரிஞ்சுதா? ஆ புரிஞ்சுது சார். நாளைக்கு காலையில சொன்ன டாஸ்க நல்லபடியா முடிச்சிட்டேன்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. ம் சரிங்க சார். எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் டிசிபி. வாங்க மேடம், உங்க வருகைக்காக தான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வாங்க வாங்க வாங்க. என்ன மேடம் இவ்ளோ பெரிய ஆள் நீங்க, என்ன தேடி வந்திருக்கீங்க? அபிஷியலா கம்ப்ளைண்ட் கொடுக்க நேர்ல வர சொன்னீங்களே, அதான். நான் எப்ப சொன்னேன்? ஓ நேத்தா? ஆமா ஆமா, உங்க பிஏ ஃபோன் பண்ணியிருந்தாங்க, மறந்தே போயிட்டேன் பாருங்களேன். சரி சரி உட்காருங்க, ப்ளீஸ் டேக் யூர் சீட். ம் தேங்க்ஸ். சொல்லுங்க மேடம், என்ன கம்ப்ளைண்ட்? சொல்றேன். அதுக்கு முன்னாடி வேம்பு எப்படி இங்க? அதுக்கான பதில நான் சொல்றதை விட வேம்பு சொன்னா இன்னும் நல்லா இருக்கும். வேம்பு சொல்லுங்க. நான் சாருக்கு யோ 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 கெத்தா சொல்லியா ஊர் காவல் படையில சாருக்கு உதவியா இருக்கேன். என்ன மேடம், காலை வெட்டி விட்டா அவரால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நிறைய பேரு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா எப்படி டிசிபி பக்கத்திலே உட்கார்ந்துருக்காருல, அதுதான் கெத்து. புரியுது. நீங்க வந்ததுக்கு அப்புறம் ஊரையே மாத்திட்டீங்க, நல்லா தெரியுது. ம் சரி சொல்லுங்க. இல்ல மிஸ்டர் ஆதித்யா, வீட்டுக்குள்ள யாரோ வராங்க, வந்து எனக்கு எதிரா ஏதோ எழுதிட்டு போறாங்க. ஆனா சிசிடிவி கேமரால ஒண்ணுமே இல்ல. நான் எப்படியோ எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டேன். அப்படி யாருதான் வீட்டுக்குள்ள வருது? சிசிடிவி கேமராலையும் பதிவாகல. ஆனா என்னோட ரூமுக்கும் யாரும் வரல, நானும் ரூம்ல தான் இருக்கேன். அப்படி எந்த டைம்ல தான் வந்து எழுதிட்டு போறாங்கன்னு எனக்கு புரியல. ஒரே மர்மமா இருக்கு, எனக்கு ரொம்ப பயமாவும் இருக்கு. எத்தனை வாட்டி இந்த மாதிரி நடந்திருக்கு? இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி உன் சாவு என் கையில தானே எழுதி இருந்தது. இன்னைக்கு நான் இப்போ போலீஸ் ஸ்டேஷன் கிளம்புறதுக்கு முன்னாடியும் ஒரு வாக்கியம் எழுதி இருந்தது. என்னன்னு? உன்னை பழி வாங்காம விட மாட்டேன்னு போட்டிருந்தது. உங்களுக்கு கேட்டுக்கு வெளியே செக்யூரிட்டி இருக்காங்க, அதுக்கு உள்ள போனா ரிசப்ஷன்ல எப்பொழுதும் 24 hours ஆளுங்க வச்சிருக்கீங்க. அதையும் தாண்டி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் உங்களோட ரூம் இருக்கு. ஆமா. உங்களோட ரூம் கதவு வரைக்குமே நீங்க சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க. அப்ப தெரியாம யாரு உள்ள வர முடியும்? அதுதான் எனக்கும் புரியல. நானும் ஃபுட்டேஜ ஃபுல்லாவே செக் பண்ணிட்டேன், எங்கேயுமே யாருமே மாட்டல. உங்களுக்கு யார் மேலேயாவது டவுட் இருக்கா? யாரோ ஒருத்தவங்க என்னோட வீக்னஸ் பாயிண்ட் தெரிஞ்சுதான் இந்த வேலையை பண்றாங்கன்னு மட்டும் தெரியுது. வீக்னஸ் பாயிண்டா? என்ன சொல்றீங்க? இல்ல, எனக்கு ரத்தத்தை பார்த்தாலோ இல்ல அதோட ஸ்மெல் அதெல்லாம் ஒரு மாதிரி அருவருப்பா இருக்கும். உடனே எனக்கு மயக்கம் வந்துடும். பயம், ரத்தத்தை நேர்ல பார்த்தாலே பயம். அந்த வீக்னஸ் யாரோ தெரிஞ்சுக்கிட்டு தான் ரத்தத்திலே எழுதி வச்சுட்டு போறாங்க. சம்திங் இஸ் ஃபிஷி. உங்க கூட இருக்கவங்க மேல யார் மேலேயாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? அப்படி சொல்ல போனோம்னா, நான் இப்போதைக்கு இந்த ஃபேக்டரி விஷயத்த மட்டும் தான் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். அதுல யாராவது ஏதாவது, எனக்கு ஒண்ணுமே புரியல. ப்ளீஸ் அடுத்து அவங்க வந்து எழுதுறதுக்குள்ள கண்டுபிடிச்சு கொடுங்க. அது யாருன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். அதுவும் இல்லாம அவங்க எழுதின வாக்கியம் எல்லாமே என்ன கொலை பண்ண பாக்குற மாதிரி தான் இருக்கு. எனக்கு போலீஸோட செக்யூரிட்டி ஃபோர்ஸ் தேவை. அனுப்பி வைக்க முடியுமா? இங்க பாருங்க மிஸ்ஸஸ் நீலாம்பரி, உங்களோட பயம் எனக்கு புரியுது. அதுக்காகலாம் போலீஸ் ஃபோர்ஸ்லாம் சென்ட் பண்ண முடியாது. யாருன்னு வேணா கண்டுபிடிச்சு அதை வேணா தண்டனை கொடுக்கலாமே தவிர போலீஸ் ஃபோர்ஸை உங்க வீட்டுக்காக பிரைவசிக்காகலாம் அனுப்ப முடியாது. 2 வாட்டி உங்களோட ரூம்ல வந்து எழுதுனாங்கன்னு சொன்னீங்கல்ல, அந்த போட்டோ வச்சிருக்கீங்களா? இருக்கு. என்னோட போனுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சரி. பயப்படாம போங்க, யார் என்னன்னு சீக்கிரம் கண்டுபிடிச்சு கொடுத்துறேன். ஊருக்குள்ள ஒரு எதிரி 2 எதிரி இருந்தா டக்குன்னு கண்டுபிடிக்கலாம். ஒரே எதிரியா வச்சுட்டு சுத்துறீங்களே, நான் எங்கன்னு போய் கண்டுபிடிக்கிறது? சரி ஓகே, எதையாவது ஒண்ணு விசாரிச்சு கண்டுபிடிச்சு தரேன். அப்புறம் சிசிடிவி ஃபுட்டேஜ கூட சென்ட் பண்ண முடிஞ்சா சென்ட் பண்ணிடுங்க. ஓகே. சரி, ஒபிஷியலா கம்ப்ளைண்ட் வெளியே ரைட்டர் இருப்பாரு, அவர்கிட்ட எழுதி கொடுத்துட்டு கிளம்புங்க. கொஞ்சம் சீக்கிரம் பண்றேன் மேடம், எனக்கும் 1008 வேலை இருக்கு. நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுனால உங்களை ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா என்னால எடுத்துக்க முடியாது. என்னால முடிஞ்ச அளவுக்கு தான் பண்ண முடியும். ஓகேவா? சரி, நான் கிளம்புறேன். போயிட்டு வாங்க. என்ன ஆதி சார், நம்ம இப்படி பயந்துகிட்டு போகுது? இருக்கதானே செய்யும் வேம்பு. என்ன ஆட்டம் ஆடிச்சு, அதையே யாரோ ஆட்டி பாக்குறாங்கன்னா அப்ப பயம் இருக்கதானே செய்யும்.
ஏன் வேம்பு உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா சார் அந்த அம்மாக்கு இருக்கிற பவருக்கு யார் மேல சார் போய் சந்தேகப்பட முடியும் அதுவும் நீங்க சொல்ற மாதிரி ஒருத்தர் 2 பேர் எதிரி வச்சு தெரியுது ஊரே எதிரியா தான் தெரியுது ஏன் சார் உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்குதா எனக்கு பல பேர் மேல டவுட் இருக்கு ஆனா கண்டிப்பா கன்ஃபார்ம் பண்ண முடியாது அப்படியா யாரு சார் சொல்றீங்க சொல்றேன் சீக்கிரட்டா விசாரிப்போம் சரிங்க சார் சரி வாங்க வீட்டுக்கு போலாம் போற வழியில வீராவை கூட்டிட்டு போலாம் சரிங்க சார் என்ன வீராவை காணும் இப்போதும் இங்கதானே நிப்பாங்க எக்ஸ்கியூஸ் மீ சார் மா வீரா உங்க கூட தானே இருப்பாங்க ஆமா சார் நானும் அவளும் ஒன்னாதான் இங்க நிப்போம் நீங்க தானே காலையில வீராவை கொண்டு வந்து விட்டுட்டு சாயந்தரம் கூட்டிட்டு போவீங்க அவ சொல்லிருக்கா நீங்க அவளுக்கு அண்ணன் மாதிரின்னு ஆமாமா அதான் பிக்கப் பண்றதுக்காக வந்தேன் எங்கம்மா வீராவை காணோம் சார் அவ மதியமே கிளம்பி வீட்டுக்கு போயிட்டா வாட் மத்தியானமே கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாளா ஏன் தெரியல சார் என்னாச்சு உடம்புக்கு எதுவும் முடியலையான்னு கேட்டேன் அதெல்லாம் இல்ல ஒரு முக்கியமான வேலை பண்ணாம வந்துட்டேன் அத போய் பண்ணிட்டு வரேன்ட்டு போயிட்டா அப்படி என்னவா இருக்கும் சரிம்மா ஓகே நான் வீட்ல போய் வீரா கிட்ட பேசிக்கிறேன் ஓகே சார் நாளைக்கு காலேஜ் உண்டு தானேமா ஆமா சார் நாளைக்கு காலேஜ் இருக்கு சரிம்மா ரொம்ப தேங்க்ஸ் நான் கிளம்புறேம்மா ஓகே சார் மா உன்னை எங்கேயாவது ட்ராப் பண்ணுமா இல்ல இங்கே நிக்கிறியா அதான் கேட்டேன் இல்ல சார் என்ன கூட்டிட்டு போறதுக்கு அப்பா வருவாங்க ஓ சரிம்மா பாத்துனே இல்லனா காலேஜ்க்குள்ள போய் உட்காரு இல்ல சார் ஒரு 2 நிமிஷம் தான் சிக்னல் கிட்ட வந்துட்டேன்னு கால் பண்ணாங்க சரிம்மா ஓகே நான் கிளம்பிட்டா இல்ல உங்க அப்பா வர வரைக்கும் நிக்கட்டா ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல சார் நீங்க கிளம்புங்க நான் பாத்துக்கிறேன் சரிம்மா நான் கிளம்புறேன் சார் என்னாச்சு வீரா எங்க வீரா மத்தியானமே ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு வீட்டுக்கு போயிட்டு தான் இந்த பொண்ணு சொல்றாங்க முக்கியமான வேலையா அப்படியே நான் முக்கியமான வேலை காலேஜ் விட்டு வர அளவுக்கு என்னன்னு தெரியலையே சரி சரி பதட்டப்படாதீங்க நம்ம என்னன்னு போயே பாப்போம் இப்ப வீட்டுக்கு தானே போறோம் ரிலாக்ஸா இருங்க வீட்டுக்கு போய் பார்க்கலாம் சரிங்க சார் வீரா வீரா யார் வந்திருக்காங்கன்னு வந்து பாரு என்ன சத்தத்தையே காணோம் வீரா அண்ணா வாண்ணே ஆதினா வாங்கண்ணா குழலே எங்கம்மா வீரா உள்ள வேலையா இருக்கிறாளா ஆதி சார் வந்திருக்காங்கன்னு வர சொல்லு அண்ணே என்னம்மா மதன் இன்னும் வீட்டுக்கே வரலையேண்ணே அதே போதும் உங்க கூட தானே வரும் என்ன குழலி சொல்ற இன்னும் வீரா வீட்டுக்கு வரலையா இல்லையேண்ணே ஏண்ணே என்னாச்சு காலேஜுக்கு போய் பாத்தியலா இல்லம்மா ஒண்ணும் இல்ல அவங்க எங்கேயாவது பக்கத்துல எங்கேயாவது போயிருப்பாங்க இல்ல காலேஜ்க்கு போய் கேட்டப்போ அவங்க சீக்கிரமாவே வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க அதான் இங்க வேற ஏதாவது வேலையா போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இல்ல வர வழியில கூட யார்ட்டையாவது பேசிட்டு இருக்கலாம்ல இருக்கலாண்ணே அப்படி கூட இருக்கலாம் நீ இவ்வளவு நேரம் எங்கம்மா இருந்த நான் வீட்டை விட்டு எங்கேயும் போலண்ணே வீட்லயே தான் இருந்தேன் நீ தனியாவா இருந்த ஆமாண்ணே வீட்லயே தான் தனியா இருந்தேன் பக்கத்துல ஒரு சின்ன பிள்ளை இருக்கு அந்த பிள்ளையும் நானும் பல்லாங்குழி விளையாடிட்டு இருந்தோம் ஓ சரிம்மா சரி நீ வேலை ஏதாவது இருந்தா பாரு நான் பாத்துக்கிறேன் சரிங்கண்ணே நான் வேணா ரோட்ல போய் பாக்கட்டானே மதனி வருதானே சரிம்மா உனக்கு தான் எல்லா இடமும் தெரியும்ல உங்க மதனி எங்க போயிருப்பாங்கன்னு அப்படி ஏதாவது தெரியும்னா போய் தேடி பாரு சரிங்கண்ணே வேம்பு எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க அதெல்லாம் வீரா எங்கேயோ போயிருக்க மாட்டாங்க நான் தான் சொல்றேன்ல வர வழியில யார்ட்டையாவது ஏதாவது பேசிட்டு இருந்திருப்பாங்க அதுக்கே இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க இல்ல சார் வீரா அப்படிலாம் யார்ட்டையும் பேசாது நேரா வீட்டுக்கு தான் வரும் வீட்ல இருந்து காலேஜுக்கு தான் போவோம் அப்படிலாம் அதுக்கு யார்கிட்டயும் பழக்கம் இல்ல சார் அது போச்சுன்னா ஒரே ஒரு ஊடு அது கண்ணிக்கினியாட்டம் மட்டும்தான் கண்ணிக்கினியாவும் இப்ப இங்க இல்லையே இல்லைன்னா முத்துட்டையாவது பேசும் முத்துமா இங்க இல்லையே சார் எனக்கு படப்படன்னு இருக்கு சார் எங்க சார் போயிருக்கோம் மாமா வீரா எங்கடி போன நீ மாமா கோயிலுக்கு போனேன் மாமா நீங்க எவ்வளவு டென்ஷன் ஆவறிய ஐயோ வீரமா அதெல்லாம் ஒன்னும் அவரு டென்ஷன் ஆகல நாங்க உன்னை கூப்பிடுறதுக்காக காலேஜுக்கு போனோமா அங்க உன்னோட ஃப்ரெண்டு நீ மதியானமே கிளம்பி போயிட்டதா சொன்னாங்க இங்க வீட்டுல வந்து பார்த்தோம் நீ இல்லன்னோனே அவரு ரொம்ப பதட்டப்பட்டுட்டாரு யாருக்கா இருந்தாலும் இருக்கிறது தானமா ஐயோ சார் அவ எவ்வளவு அசால்ட்டா சொல்றா பாருங்க ஏடி காலேஜுக்கு மதியானம் லீவ் போட்டுட்டு வந்து கோயிலுக்கு போறதுக்கு என்னடி அவசியம் உனக்கு அது வந்து மாமா எனக்கு மனசே சரியில்லாம இருந்தது அதான் காலேஜ்க்கு லீவ் போட்டு கோயிலுக்கு வந்துட்டேன் வேம்பு ஏன் கத்துறீங்க விடுங்க அதான் சொல்றாங்கல்ல கோயிலுக்கு தான் வந்தேன்னு சார் மனசு கொஞ்ச நேரத்துல எப்படி பறிக்குது தெரியுமா ஏற்கனவே 1008 பிரச்சனை சார் இதுல இவளுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நான் என்ன சார் பண்ணுவேன் சரி சரி உங்க ஆதங்கம் எனக்கு புரியுது நீங்க வீட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் போங்க நான் பாத்துக்கிறேன் சார் நீங்க போங்க வேம்பு நான் வீராட்ட பேசுறேன் சரி சார் வீரா அண்ணா வீரா உன்னோட அண்ணன் ஆதித்யாவா நீ சொல்ற பொய்ய நான் நம்புறேமா ஆனா டிசிபி ஆதித்யா அருணாச்சலம் as a போலீஸ் ஆபீசரா நீ சொல்றது பொய் தானே எனக்கு நல்லா தெரியும் அண்ணா வேலைன்னு வந்துட்டா அண்ணன் தங்கச்சி அம்மா அப்பா பொண்டாட்டி புள்ளன்னு யாரையும் பார்க்க மாட்டேன் இப்ப சொல்லு எங்க போயிட்டு வர
அண்ணா அண்ணா இது வந்து அண்ணா